நீங்க ஒரு 2000 வருஷ பழமையான வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு குற்றச்சம்பவ களத்தை, அதாவது ஒரு கிரைம் சீனை ஆராய போறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம் ஒரு கிரைம் சீன், அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கேக்குறப்பவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, மத்திய கிழக்காசியாவுல ஒரு மூலையில ரோமானிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு சாதாரண மாகாணத்துல அதிகாரப்பூர்வமா மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு தச்சரோட மரணம். கரெக்ட். வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரலாற்றோட குப்பை தொட்டிக்கு தான் போயிருக்கணும். ஆனா அப்படி நடக்கலையே. அந்த ஒரு மரணம் எப்படி உலக வரலாற்றையே மொத்தமா திருப்பி போட்டுச்சு. காலண்டர்களை மாத்தி அமைச்சு இன்னைக்கு பில்லியன் கணக்கான மக்களோட வாழ்க்கையை எப்படி செலுத்துது. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போற ஆழமான அலசலோட மையப்பொருள். அதாவது இத நாம வெறும் மத நம்பிக்கையோட அடிப்படையில மட்டும் பார்க்க போறதில்ல. கண்டிப்பா இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆதாரங்களை வச்சு, குறிப்பா வரலாற்று ஆவணங்கள், மதசார்பற்ற ஆய்வாளர்களோட குறிப்புகள், இதையெல்லாம் வச்சு ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி இதை நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த கதையா அல்லது தர்க்க ரீதியான உண்மையா? சரி, இதை கொஞ்சம் விரிவாகவே பிரிச்சு பார்ப்போம். இது உண்மையிலே ரொம்ப சவாலான ஒரு தேடல் தான். ஏன்னா நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்க இந்த தகவல்கள் ஒற்றை பரிமாணத்துல அமைஞ்சதில்ல. ஆமா, நாம 3 வித்தியாசமான கோணங்கள்ல இதை அணுக போறோம். சரியா? கரெக்ட். முதலாவது கோணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு பதிவுகள். ரெண்டாவது, அந்த சம்பவம் நடந்த காலகட்டத்திலேயே உருவான புதிய ஏற்பாட்டோட நேரடி பதிவுகள். ம், மூணாவதா, எல்லாவற்றுக்கும் மேலாக பைபிளையோ அல்லது இந்த குறிப்பிட்ட மதத்தையோ நம்பாத நவீன மதச்சார்பற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் கூட இந்த நிகழ்வை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது. இந்த 3 ஆதாரங்கள்ல என்னைய முதல்ல ரொம்ப குழப்புன, அதே சமயம் சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அதாவது, நடந்த நிகழ்வுகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இது ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு ஆரம்பகால கடிதத்துல பவுல் அப்படிங்கிறவர் எழுதுறாரு, இந்த உயிர்த்தெழுதல் நடக்கலன்னா நாங்க பேசுறதும் வீண், எங்க நம்பிக்கையும் வீண் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவது வேதத்தின்படி நடக்க வேண்டிய ஒண்ணுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? யாராவது தங்களுக்கு நடக்க போற மரணத்தையும் அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களையும் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தே ஏதோ ஒரு புத்தகத்தோட தொடர்பு படுத்துவாங்களா? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும். இது ஏதோ ஒரு கூட்டத்தினர் திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்து, பாருங்கள் நாம ஒரு புது மதத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்ச காரியம் இல்ல. ஓ, அப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த கலாச்சாரத்துல ஒரு மெஸ்ஸியா, அதாவது ஒரு மீட்பர் வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல நூற்றாண்டுகளாவே இருந்துட்டு வந்துச்சு. அவங்க ஏற்கனவே இருந்த ஒரு நீண்டகால திட்டத்தோட தொடர்ச்சியை தான் சுட்டி காட்டினாங்க. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்தோ இல்ல தற்செயலான நிகழ்வும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது அவங்களோட புனித நூல்கள்ல ரொம்ப ஆழமா பதிக்கப்பட்ட ஒரு முன்கூட்டிய திட்டம் அப்படின்னு தான் இந்த ஆதாரங்கள் வாதிடுது. ஒரு நிமிஷம், அந்த முன்கூட்டிய திட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதியான சான்றுகள் இருக்கு? ஏதோ மேலோட்டமா சொல்லப்பட்ட விஷயங்களை தங்களுக்கு சாதகமா இவங்க வளைச்சுக்கிட்டாங்களா? இல்லவே இல்ல. அந்த வாதத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பாப்போம். உதாரணமா, ஒரு மாபெரும் அரசர் எழுதின ஒரு பாடலை நம்ம ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அதுவும் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியா? அதுல என்ன சொல்லியிருக்கு? அதுல அவர் உமது பரிசுத்தர் அழிவை காணமாட்டார் அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. அவை இறைவனுடைய நேரடி வெளிப்பாடாகவும் வருங்காலத்தை பத்தின மிக துல்லியமான தீர்க்க தரிசனங்களாகவும் அந்த மக்களால ஆழமா நம்பப்பட்டுச்சு. ஓ, அவங்க அதை ஒரு வரலாற்று ஆவணம் மாதிரி பார்த்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இது வெறும் கவிதை நடையோட நின்னுடல. நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க இன்னொரு பழைய தீர்க்க தரிசனத்தை பாருங்க. கிமு 700கள்ல எழுதப்பட்டது அது. அதுல என்ன சொல்றாங்க? அதுல ஒரு துன்புறும் தொண்டனை பத்தி மிக தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த தொண்டன் தன் ஆத்துமாவை பாவத்துக்குரிய காணிக்கையா ஒப்பு கொடுத்த பின்பு, அதாவது கொடூரமா கொல்லப்பட்ட பின்பு, அவர் தமது சந்ததியை பார்ப்பார் அப்படின்னும் நாட்களை நீட்டிப்பார் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கு. கொஞ்சம் பொறுங்க, இதுல ஒரு வெளிப்படையான முரண்பாடு இருக்கே. என்ன முரண்பாடு? ஒரு மனுஷன் மரணமடைஞ்சு காணிக்கையா ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு எப்படி தான் சந்ததியை பார்க்க முடியும்? எப்படி நாட்களை வீட்டிக்க முடியும்? மரணத்தோட எல்லாமே முடிஞ்சிருது இல்லையா?
அங்கதான் விஷயமே இருக்கு. அங்கதான் இந்த வசனங்களோட தர்க்கம் உடையது அல்லது ஒரு புதிய பரிமாணத்தை பெறுதுன்னு சொல்லலாம். மரித்த ஒருவர் எப்படி தொடர்ந்து செயல்பட முடியும்? அதற்கான ஒரே தர்க்கரீதியான பதில் அவர் மரணத்தை தாண்டி மீண்டும் உயிருடன் வர்றதுதான். எக்ஸாக்ட்லி. இததான் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு குறிப்புல 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்படின்னு ஒரு தெளிவான வரி இருக்கு. அப்போ அந்த 3 நாட்கள் அப்படிங்கிற கணக்கும் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கா? ஆமா, அவர் தன் வாழ்நாள்ல வரலாற்றுல ஒருத்தர் மீன் வயிற்றுல 3 நாட்கள் இருந்தது போல தானும் பூமியின் இருதயத்துல 3 நாட்கள் இருப்பேன் அப்படின்னு ஒரு உருவகமா சொல்லியிருக்காரு. சரி, நீங்க சொல்றத பார்த்தா பழைய ஆவணங்கள் எல்லாமே பின்னாடி நடக்க போற நிகழ்வுகளுக்கு ஒரு மிக துல்லியமான ப்ளூ பிரிண்ட் மாதிரி செயல்பட்டிருக்கு அப்படிங்கறது எனக்கு புரியுது. இது ஒரு வகையான முன்னறிவிப்பு. கண்டிப்பா. ஆனா நாம இப்போ நேரடியா சம்பவ களத்துக்கே வருவோம். கணிப்புகள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நிஜத்துல அங்க என்ன நடந்துச்சு? அந்த சிலுவை மரணத்திற்கு பிந்தைய அந்த 3 நாட்கள்ல என்ன நடந்துச்சு? அந்த நாட்களை வரலாற்று பதிவுகள் ரொம்ப நுணுக்கமா விவரிக்குது. அந்த பதிவுகளின் படி 3ஆம் நாள் அதிகாலையில பெண்கள் சிலர் அந்த பாறை கல்லறைக்கு செல்றாங்க. அங்க அவங்க காண்றது ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த கல்லறையை மூடியிருந்த மிகப்பெரிய கல் உருட்டப்பட்டிருக்கு, உள்ளே உடல் இல்ல. அங்கே இருக்கிறவங்க அவர் இங்க இல்ல, உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு மாற்று விளக்கம் இருக்கலாமே. ஒரு காலியான கல்லறை அப்படிங்கிறது உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரம் ஆகாதே. பண்டைய காலத்துல கல்லறைகளை உடைச்சு திருடுறதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்த ஒரு விஷயம் தானே. கிரேவ் ராபிங். ஆமா, சீடர்களே உடலை திருடிட்டு அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு கதை கட்டியிருக்கலாம் இல்லையா? இந்த ஸ்டோலன் பாடி தியரி, அதாவது உடலை திருடி இருக்கலாம் அப்படிங்கிற வாதம் பல நூற்றாண்டுகளா வைக்கப்படுறதுதான். ஆனா வரலாற்று ரீதியா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? முதலாவது அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு. அந்த கல்லறைக்கு ரோமானிய முத்திரையிடப்பட்டு ஆயுதமேந்திய காவலாளிகள் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. ஒருவேளை அவங்க தூங்கியிருந்தா கூட அத்தனை பெரிய கல்ல சத்தமில்லாம உருட்டி உடலை திருடி செல்றது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. ஆமா, சத்தம் கேட்டா அவங்க முழிச்சிருப்பாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, வெறும் காலியான கல்லறை மட்டும் இந்த நம்பிக்கையை உருவாக்கிடல. அவர் உயிருடன் தோன்றி அவங்களோட பேசினது தான் இதுக்கு முக்கிய காரணம். அவர் தோன்றினாரா? அது ஒருவேளை அவங்களோட மனப்பிரமையா? அதாவது ஒரு ஹாலிசினேஷனா இருக்கலாமே. அதையும் ஆதாரங்கள் ரொம்ப தெளிவுபடுத்துது. அவர் முதல்ல ஒரு பெண்ணுக்கு தோன்றாரு. பிறகு வழியில சென்ற 2 சீடர்களோட பல மைல் தூரம் நடந்து சென்று பழைய வாக்கியங்களை அவங்களுக்கு விளக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலா பயந்து போய் ஒரு அறைக்குள் கூடியிருந்த 11 சீடர்கள் நடுவே அவர் தோன்றாரு. இது ஏதோ ஆவியாகவோ மாயையாகவோ நடந்த நிகழ்வு இல்ல. அது எப்படி உறுதியா சொல்றாங்க? என் கைகளையும் பாதங்களையும் பாருங்கள் அப்படின்னு கூறி அவங்கள அவரை தொட்டு பார்க்க சொல்றாரு. அவர் அவங்களோட உணவு உண்கிறாரு. ஒரு மனப்பிரமை அப்படிங்கிறது தின்பண்டங்களை சாப்பிடாது, தொட்டு பார்க்கக்கூடிய சதையோடு இருக்காது அப்படின்னு இந்த பதிவுகள் ஆணித்தரமா சொல்லுது. ஆமா, ஹாலிசினேஷன்னா அது ஒருத்தரோட மூளைக்குள்ள நடக்கிற விஷயம், அதை தொட முடியாது. கரெக்ட். இது ஒரு முழுமையான உடல் ரீதியான உயிர்த்தெழுதல். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நம்ம ஆதாரங்கள்ல பவுலோட கடிதத்துல வர்ற ஒரு பகுதிய மிக முக்கியமான ஒரு ஆரம்பகால அறிக்கை அல்லது கிரீட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான ஆவணம். ஆனா நீங்க இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பல தசாப்தங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட நூல்கள்ல உள்ளவ. மனுஷங்களாகிய நமக்கு ஒரு சுபாவம் உண்டு தெரியுமா? என்னது அது? ஒரு சின்ன சம்பவம் வாய்வழியா பரவி ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாபெரும் இதிகாசமா மாறிடும். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு செவிவழி கட்டுக்கதையா இருக்க வாய்ப்பு இல்லையா? இந்த கிரீட் அப்படிங்கிற விஷயம் ஏன் வரலாற்று ஆய்வாளர்களால இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கப்படுது? இது ஒரு மிகச்சிறப்பான புள்ளி. வாய்மொழி மரபு, அதாவது ஓரல் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி டெலிஃபோன் கேம் கிடையாது. அதாவது ஒருத்தர் காதுல சொல்றது அடுத்தவர் காதுக்கு செல்லும் போது மாறுமே, அது மாதிரி இல்ல. ஓ, அப்போ அது எப்படி வேலை செஞ்சுச்சு? பண்டைய யூத சமுதாயம் எழுத்துப்பூர்வமானதை விட செவிவழி கல்வியை அதிகம் நம்பின சமுதாயம். அவங்க தகவல்களை ஒரு பாடலாகவோ குறிப்பிட்ட தாளத்திலோ மனப்பாடம் செஞ்சு தலைமொழிகளுக்கு துல்லியமா கடத்துறதுன்னு பெற்றவங்க. இந்த கடிதத்தை பவுல் கிபி 55ஆம் ஆண்டு வாக்குல எழுதியிருக்காரு. ஆனா அவர் அதுல நான் பெற்றுக்கொண்டதையே உங்களுக்கு ஒப்புவித்தேன் அப்படின்னு ஒரு வாய்மொழி அறிக்கையை குறிப்பிடுறாரு. அப்போ அந்த அறிக்கை எப்போ உருவானது? பல முன்னணி வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கை அந்த சம்பவம் நடந்த வெறும் 3லிருந்து 5 வருஷத்துக்குள்ள எருசலேம்ல உருவானதுன்னு உறுதியா சொல்றாங்க. அதாவது அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பலருக்கும் தோன்றினார், அதுக்கப்புறம் ஒரே நேரத்துல 500 பேருக்கும் மேலான சகோதரர்களுக்கு தோன்றினார் அப்படிங்கிற அந்த பட்டியல் இது வெறும் 3 அல்லது 5 வருஷத்துக்குள்ள உருவானதா?
அதேதான். அதுதான் இதோட மிகப்பெரிய பலமே. அந்த அறிக்கை வெறும் தத்துவத்தையோ நம்பிக்கையோ மட்டும் சொல்லல, உயிருடன் இருக்கிற சாட்சிகளோட பட்டியலையே முன்வைக்குது. நேராக நீங்க இதை எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிகழ்வு நடந்து 50 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் அன்னைக்கு 500 பேர் இதை நேர்ல பார்த்தாங்க அப்படின்னு எழுதுனா நாம என்ன நினைப்போம்? அவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க, என்ன வேணாலும் கதை விடலாம்னு நினைப்போம். ஆமா. ஆனா வெறும் 3 வருஷங்கள்ல உருவான ஒரு அறிக்கை அப்படிங்கிறது 2023 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிய பத்தி நாம இப்போ பேசுறது மாதிரி. அந்த நிகழ்வை நேர்ல பார்த்த அந்த 500 பேர் அப்போ உயிரோட இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. யானாவது சந்தேகம் அடைஞ்சா நேரா போய் அந்த 500 பேர்ல ஒருத்தர்கிட்ட கேட்டு உண்மையை உறுதி செஞ்சுக்க முடியுமே? மிகச்சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு பொய்யான கதைய உருவாக்கி இத 500 பேர் ஒரே நேரத்துல பார்த்தாங்க அப்படின்னு பொதுவெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமூகத்துல இருக்கிறவங்க உடனே அந்த 500 பேரை தேடி போவாங்க. அப்போ மாட்டிக்கிடுவாங்க. ஆமா. இது மட்டும் இல்லாம மாஸ் ஹாலுசினேஷன், அதாவது கூட்டு பிரமை அப்படிங்கிற வாதமும் இங்க அடிபட்டு போகுது. அது எப்படி? ஒருவேளை எல்லாருக்கும் ஒன்னா தோணி இருக்கலாமே? உளவியல் நிபுணர்களோட கூற்றுப்படி மனப்பிரமை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் உள்ளே அவங்க மூளையில நடக்கிற ஒரு நிகழ்வு. 500 பேர் ஒரே நேரத்துல ஒரே நபரை ஒரே மாதிரியாக காணும் கூட்டு பிரமை அப்படிங்கிறதுக்கு மருத்துவ வரலாற்றிலேயே எந்த ஆதாரமும் கிடையாது. ஓ, அப்படின்னா அது மருத்துவ ரீதியா சாத்தியமில்லாத ஒன்று. ஆமா. இதுதான் இந்த கிரீட்டோட வரலாற்று நம்பகத்தன்மைய இரும்ப விட உறுதியாக்குது. சரி, இதுவரைக்கும் நம்ம மத நூல்கள் சொல்றத பார்த்தோம். விசுவாசிகள் எதை வேணாலும் நம்பலாம். ஆனா இந்த வேத பதிவுகளை சற்றும் விசுவாசிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க? மதச்சார்பற்ற வரலாற்று ஆய்வாளர்கள், அதாவது இத ஒரு வரலாற்று புத்தகமா மட்டுமே பார்க்கிற நாத்திகர்கள் அல்லது பிற மத வரலாற்று அறிஞர்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கறாங்க? இதுவே நமது ஆழமான ஆலோசரோட உச்சகட்டம்னு சொல்லலாம். இது ரொம்ப மிக முக்கியமான பகுதி. ஏன்னா இதுல இருக்கிற ஆன்மீக விஷயங்களை நம்பாத வரலாற்றாசிரியர்கள் கூட முதல் நூற்றாண்டை சேர்ந்த சில உண்மைகளை மறுக்க முடியறதில்ல. அவங்க எதை ஒத்துக்கறாங்க? அவங்க பல கோணங்கள்ல ஆய்வு செஞ்சு மறுக்க முடியாத 4 முக்கியமான வரலாற்று உண்மைகளை ஒப்புக்கறாங்க அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் பட்டியலிடுது. முதல் உண்மை, ரோமானியர்களால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது. இது ஜோசிஃபஸ், டாசிடஸ் போன்ற கிறிஸ்தவம் அல்லாத பிற வரலாற்று பதிவுகளாலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, ஒரு ரோமானிய சிலுவை மரணம் அப்படிங்கிறது அக்காலத்துல ரொம்ப சாதாரணமா நடந்த ஒண்ணுதான். அதை எந்த வரலாற்று ஆய்வாளரும் எளிதா ஏத்துப்பாங்க. இதுல ஆச்சரியப்படணும் ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது உண்மை என்ன? ரெண்டாவது, அந்த மரணத்திற்கு பிறகு கல்லறை காலியா இருந்துச்சு அப்படிங்கிறது. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த காலியான கல்லறைய முதல்ல பார்த்தவங்களா வரலாற்று ஆவணங்கள் சுட்டி காட்டுறது பெண்களை. ஒரு நிமிஷம், இதுல என்ன அவ்வளோ பெரிய ஆச்சரியம்? பெண்கள் முதல்ல பார்த்தா என்ன, ஆண்கள் பார்த்தா என்ன? இதனால வரலாற்று உண்மை எப்படி நிரூபணமாகும்? நீங்க முதல் நூற்றாண்டு யூத சமுதாய அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். அக்காலத்துல பெண்களோட சமூக நிலை மிக கீழாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஓ, அவங்களுக்கு அவ்வளோ உரிமை இல்லையா? ஆமா. அவங்களோட சாட்சி நீதிமன்றங்கள்ல சட்டப்பூர்வமா ஏத்துக்கப்படாது. அவங்க நம்பகமான சாட்சிகளாக கருதப்படவே இல்ல. வரலாற்று ஆய்வுல கிரைட்டீரியன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அப்படின்னா என்ன? அதாவது தர்ம சங்கடமான உண்மையின் அளவுகோல். ஒருவேளை சீடர்கள் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு பொய்யான கதையை நாமே உருவாக்கி உலகத்தை நம்ப வைப்போன்னு திட்டம் தீட்டியிருந்தா அவங்க தங்களுக்கு சாதகமா ஒருபோதும் பெண்களை முதல் சாட்சியா எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஓஹோ, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நானே ஒரு பொய்யான கதையை உருவாக்க நினைச்சா என் கதையை எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக சமூகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிற ஆண்களையோ அல்லது முக்கியமான சீடர்களையோ முதல்ல பார்த்துதான் கதையை புனைஞ்சிருப்பேன். கரெக்ட். அங்கீகரிக்கப்படாத சாட்சிகளை தேர்ந்தெடுத்து என் கதைக்கே நானே ஏன் குழி தோண்டணும்? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பொய்ய உருவாக்குற எவரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆதலால் பெண்கள் தான் முதல் சாட்சி அப்படிங்கிற பதிவு, அது அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்தாலும் அதுதான் உண்மையிலேயே நடந்திருக்கணும், அதனாலதான் அது அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு மதச்சார்பற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் முடிவுக்கு வராங்க. இது உண்மையிலே மனித உளவியலோட மிக ஆழமான ஒரு வெளிப்பாடுதான். சரி, மூணாவது உண்மை என்ன? மூணாவது வரலாற்று உண்மை சீடர்களோட வாழ்வுல ஏற்பட்ட திடீர் மாற்றம். அவர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அடைஞ்சப்போ சீடர்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. உயிருக்கு பயந்து கதவை மூடிக்கிட்டு உள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனா வெறும் சில நாட்கள்லயே அவங்க வெளியே நாங்க உயிர்த்தெழுந்தவரை பார்த்தோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. அதுக்காக அவங்க சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறாங்க, சித்திரவதை செய்யப்படுறாங்க, உலகம் முழுவதும் சென்று கொடூரமான மரணத்தை இன்முகத்தோட எதிர்கொள்றாங்க.
இதை நான் அப்படியே ஏத்துக்கிறதுக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? வரலாற்றை எடுத்துக்கிட்டா மனிதர்கள் பல நேரங்கள்ல தாங்கள் நம்புற ஒரு பொய்க்காக தங்கள் உயிரையே கூட கொடுத்திருக்காங்க. நவீன காலங்கள்ல கூட மூளைச்சலவை செய்யப்பட்ட தற்கொலை படையினரே நம்ம பார்க்கறோமே. ஒரு நம்பிக்கைக்காக சாவறது அப்படிங்கிறது அது உண்மை என்பதற்கான ஆதாரமாகுதே. உங்க கேள்வி ரொம்ப நுட்பமானது. ஆனா இங்க ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. நீங்க சொன்ன தற்கொலை படையினர் தங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த உண்மை அப்படின்னு நம்பி அதுக்காக சாகுறாங்க. ஆமா. ஆனா சீடர்களோட நிலை அதுவல்ல. ஒருவேளை உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது பொய்யா இருந்தா அந்த பொய்ய உருவாக்குனதே இந்த சீடர்கள் தான். ஓ, உடல திருடுனது அவங்க தான் அப்படின்னா இது ஒரு முழு பொய் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ மனிதர்கள் பொய் சொல்லலாம். ஆனா தனக்கு எந்த லாபமும் தராத தன்னுடைய உடல சிதைக்கிற ஒரு சித்திரவதைய அனுபவிச்சு சாவறதுக்காக யாரும் தாங்களே உருவாக்குன ஒரு பொய்க்காக நிக்க மாட்டாங்க. இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சே நான் உருவாக்குன ஒரு பொய்க்காக நான் ஏன் என் கழுத்தை மரணக்கயிற்றுல கொடுக்கணும்? நியாயமான வாதம். அவங்க ஏதோ ஒன்ன மிக உறுதியா நேர்ல பாத்திருக்காங்க. அதுதான் அவங்க பயத்தை உடைச்சு எரிஞ்சுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, அந்த 4வது உண்மை என்ன? 4வது உண்மையும் இதே உளவியல் அடிப்படையை கொண்டதுதான். எதிரிகளோட திடீர் மனமாற்றம். எதிரிகளா? ஆமா. சொந்த சகோதரரான யாக்கோபு அவர் உயிருடன் இருந்தப்போ அவரை நம்பல. அவரை ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் அந்த திருச்சபையோட மிகப்பெரிய தலைவரா மாறினாரு. தனக்கு சொந்த அண்ணனா இருந்தாலும் அவர் இறைவனின் மகன் அப்படின்னு நம்பி அதுக்காக கல்லறிப்பட்டு மரித்தாரு. அப்படியா? வேற யாராவது? அதே போல அவங்கள பிடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சுகிட்டு இருந்த பவுல் திடீர்னு மிகப்பெரிய நற்செய்தியாளரா மாறினாரு. உயிர்த்தெழுந்தவர் தன்னை சந்திச்சதா அவர் கூறினாரு. அதுக்காக தனது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரும் மரணத்தை தழுவினாரு. இது உண்மையிலே என்னைய மலைக்க வைக்குது. ஒரு மாயையான தோற்றமோ அல்ல ஒரு கூட்டு பிரமேயமோ எப்படி முரண்பட்ட பின்னணி கொண்ட இத்தனை பேரையும் மாத்த முடியும்? ஆமா, அதான் கேள்வி. பயந்து ஒளிஞ்சிருந்த சீடர்கள், நம்ப மறுத்த சகோதரன், ரத்தம் குடிக்க நினைச்ச எதிரி, இவங்கள ஒட்டுமொத்தமா ஒரே திசையில திருப்புனது எது? பல சுதந்திரமான ஆதாரங்கள் இந்த வரலாற்று உண்மைகளை எப்படி ஒரே குரல்ல உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இதனாலதான் மதச்சார்பற்ற அறிஞர்கள் கூட இந்த வரலாற்று தடயங்களை மறுக்க திணறாங்க. காலியான கல்லறை, பலருக்கு நேர்ல தோன்றின தோற்றங்கள், சீடர்களோட மாற்றம் மற்றும் எதிரிகளோட மனமாற்றம், இந்த 4 உண்மைகளுக்கும் வேற எந்த மாற்று விளக்கங்களும் முழுமையான பதிலை தரதில்ல. மிகச்சிறந்த ஒரே தர்க்கரீதியான விளக்கம் உண்மையிலேயே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது தான். பல அறிஞர்கள் தங்களோட தனிப்பட்ட நம்பிக்கையை தாண்டி வரலாற்று ரீதியா வாதிடுறாங்க. நேராகிய நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய கிழக்குல ஏதோ நடந்திருக்கு. தீர்க்க தரிசனங்கள், கிரீட்கள், தர்ம சங்கடமான உண்மைகள் எல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு இப்போ என் வாழ்க்கைக்கு இது எந்த விதத்துல பொருத்தமானது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வெறும் பழங்கால வரலாற்று ஆவணங்களை பத்தினது மட்டும் கிடையாது. இது மனித குலம் தோன்றின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய பயமான மரணம் அப்படிங்கறத பத்தினது. ஆமா, மரண பயம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற மைய கருத்து என்னன்னா, மரணம் அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி கிடையாது, அது தோற்கடிக்கப்பட்டுச்சு. அந்த நிகழ்வு ஒரு சரித்திர உண்மை அப்படின்னா அது உங்களுக்கோ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. என்ன நம்பிக்கை? நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற நித்திய ஜீவனுக்கான வாக்குறுதியே இந்த ஆதாரங்கள் ஆணைத்தரமா முன்வைக்குது. இது மரணம் அப்படிங்கிற இருளுக்கு பின்னாடி உள்ள ஒளிய பத்தின செய்தி. நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. நாம ஆரம்பத்துல பேசின அந்த வரலாற்று கிரைம் சீன் உருவகத்துக்கே மீண்டும் வருவோம். ஒரு மரணம், காலியான கல்லறை, சாட்சிகள், இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வரலாற்றை 2ஆக பிளந்திருக்கான். ஆமா. ஆனா இந்த ஆழமான அலசலோட முடிவுல நேரான உங்களை ஒரு புதிய சிந்தனையோட விட்டு செல்ல விரும்புறேன். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வு உண்மையிலேயே வரலாற்றுல நடந்திருந்தா, அந்த ஒற்றை சம்பவம் ரோமானிய பேரரசை வீழ்த்தி நாம இன்னைக்கு பயன்படுத்துற கேலண்டரை உருவாக்கி மனித குலம் துன்பத்தையும் நம்பிக்கையும் பார்க்கிற விதத்தையே அடியோடு மாத்திருக்கு அப்படின்னா, அது நமது சொந்த வாழ்வை பற்றி நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் மாத்தணும் இல்லையா? கண்டிப்பா மாத்தணும். நாம எல்லோருமே ஏதோ ஒரு புள்ளியில நமது சொந்த மரணத்தை, அந்த தவிர்க்க முடியாத இறுதியை எதிர்கொண்டுதான் ஆகணும். ஒருவேளை வரலாற்றோட மிகப்பெரிய இருண்ட ரகசியமான அந்த மரணம் 2000 வருஷத்துக்கு முன்பு ஒரு காலியான கல்லறையால் தோற்கடிக்கப்பட்டிருந்தா,
அந்த உண்மை இன்னைக்கு நீங்க வாழ்ற இந்த நாள, உங்களோட பயங்கள, உங்க எதிர்கால நம்பிக்கைய எப்படி மாத்தப் போகுது? உலக வரலாறே ஒரு காலியான கல்லறையின் மீது தான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற வரலாற்று உண்மைய நீங்க ஏத்துக்கிட்டா, அத வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான தேடல்ல எங்களோட பயணிச்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த தேடல்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திப்போம்.